இப்போ அந்த ஆன்மா பழுத்து விட்டது. உன் அதிர்ஷ்டம் காத்திருக்குது, இப்போ நான் திறக்கலாமா என்று நீ ஒப்புக்கொள்ற அளவுக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும். அந்த ஒப்புதல் என்னன்னா, உன் இதயத்திலிருந்து வரும் ஆம் நான் தயார் என்ற அமைதியான பதில். நீ உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ தங்கமே. உன்னோட எதிர்காலம் இனிமேல் அழகா அமைந்திருக்கும். நீ கனவில் கூட நினைக்காத மாதிரி வாய்ப்புகள், சந்திப்புகள், மகிழ்ச்சிகள் உன்னோட வாழ்க்கையில் பாய்ந்து வரப்போகுது. இப்போ ஒரு கணம் நீ கண்ணை மூடி உன்னோட மூச்சை உணர். ஒவ்வொரு சுவாசத்தோடும் உன்னோட உடம்புக்குள் ஒளி நுழைகிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி உன் உடம்பை, உன் ஆன்மாவை, உன் எண்ணங்களை சுத்தப்படுத்துது. உன் உள்ளம் பிரகாசிக்குது. அந்த ஒளி தான் உன் குலதெய்வம் அனுப்பிய சக்தி. அதனால தான் நீ இப்போ இதை கேட்கிறாய். யூனிவர்ஸ் யாருக்கும் வீணா நேரம் வீணாக அனுப்பாது தங்கமே. நீ இதை பார்க்கிறாய் என்றால் அது உன்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கிவிட்டது என்பதற்கான சிக்னல். இப்போ நீ வாழ்க்கையில் எந்த நிலையில இருக்கினாலும், கஷ்டமா, தனிமையா, நம்பிக்கை இழப்பா, அதெல்லாம் தற்காலிகம். அது ஒரு மேகம் மாதிரி, ஆனால் அதன் பின்புலம் எப்போதும் சூரியன்தான். அந்த சூரியன் நீயே தங்கமே. நீ உனக்குள் இருக்கும் ஒளியை கண்டுபிடிக்கணும். பிறர் உன்னை பார்க்கும் விதத்தில் அல்ல, நீ உன்னையே உணரணும். நீ ஒரே மாதிரி மனிதர் இல்ல. நீ ஒரு தெய்வீக ஆன்மா. உன்னோட ஆவி தெய்வத்தோட ஒப்பந்தம் போட்டது, நான் போய் அனுபவிக்கிறேன், கற்று வருகிறேன் என்று. இப்போ அந்த கற்றல் முடிந்தது. அதனால தான் பிரபஞ்சம் உன்னை திரும்ப அழைக்குது. இனி நிம்மதியா வாழும் நேரம் என்று சொல்றது. நீ அன்பு கொண்டவர், தியாகம் செய்பவர், ஆனால் அதே நேரத்தில் நீ உன்னை மறந்தவள். இப்போ அதுதான் திரும்ப நினைவுக்கு வரப்போகுது. நீ உன்னை மீண்டும் காணப்போகிறாய். உன்னோட மனசு நான் ஏன் இப்படி நடக்குது என்று கேட்கும் நேரம் முடிந்தது. இனி எல்லாம் ஏன் நன்றாக நடக்குது என்று கேட்கும் நேரம் ஆரம்பிக்குது. நீ கவனமாயிருந்தால் சில நேரங்களில் உன்னோட இதயத்தில் ஒரு சிறிய குரல் கேட்கும். அது ஒரு உணர்வு மாதிரி இருக்கும். சும்மா இரு, நம்பு, நடக்குது என்று அந்த குரல் சொல்கிறது. அந்த குரல் உன்னோட ஆன்மாவின் வழிகாட்டி. அதுதான் உன் குலதெய்வம் பேசும் குரல். சிலர் அதை இன்ட்யூஷன் என்று சொல்வார்கள், ஆனா உண்மையில் அது தெய்வத்தின் மொழி. நீ அந்த குரலை கேளு தங்கமே. அது தான் உன் வாழ்வின் ஜிபிஎஸ். இப்போ உன் வாழ்க்கையில் சிலர் விலகியிருப்பார்கள். அதற்காக வருந்தாதே. பிரபஞ்சம் தானாக உன்னை உனக்கு தேவையில்லாத ஆற்றல்களில் இருந்து பிரிக்குது. அது ஒரு ப்ரொடெக்ஷன். சில நேரங்களில் வலியாத் தோன்றும் விஷயம் கூட பாதுகாப்பாக இருக்கும். யூனிவர்ஸ் உன்னை எப்போதும் காப்பாற்றுது. நீ அதை நம்பி முன்னே போ. உன்னோட நம்பிக்கை தான் உன் சக்தி. நீ உன்னோட கைகளை கண்ணில் வைத்துக்கொள். அந்த கைகளில் உன் விதி எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அது கல்லில் செதுக்கப்பட்ட விதி இல்ல. அது உயிருடன் இருக்கும் விதி. உன் சிந்தனை, உன் நம்பிக்கை, உன் செயல், இதெல்லாம் சேர்ந்து அந்த விதியை மாற்றும் சக்தி உனக்குள் இருக்குது. நீ நம்பினால், நீ கனவு கண்டால் அது நிஜமாகும். யூனிவர்ஸ் ஒவ்வொரு கனவும் கேட்டுக்கொண்டு இருக்குது. அது பதிலளிக்குது. ஆனால் அது தாமதிக்கும், ஏனென்றால் அது சரியான நேரத்தை காத்திருக்குது. இப்போ அந்த நேரம் வந்து விட்டது தங்கமே. இனி உன் வாழ்க்கை வேற மாதிரி போகும். நீ கண்ணை திறந்ததிலிருந்து தினமும் ஒரு புதிய அமைதி உன்னோட உள்ளத்தில் மலரும். நீ ஒரே மாதிரி பிரார்த்தனை செய்யும் போதும் அந்த சக்தி உன்னை நெருங்கும். சில நேரங்களில் உன் உடம்பில் திடீர்னு வெப்பம், குளிர்ச்சி, அதிர்வு, கண்ணீர், இது எல்லாம் அதிசயத்தின் அறிகுறிகள். பயப்படாதே. அது உன் ஆன்மா உயர்ந்த அதிர்வுக்கு செல்லும் சின்னங்கள். உன் வாழ்க்கையில் சில சின்ன சிக்னல்கள் வரப்போகுது. ஒரே மாதிரி எண்கள் 111, 222, 777 போன்றவை. உன் கனவில் ஒளி, நீங்க நினைக்காத ஒரு அழைப்பு, இதெல்லாம் உன் அதிர்ஷ்டம் திறப்பதற்கான அடையாளங்கள். அவை வந்தால் நன்றி யூனிவர்ஸ் என்று சொல்லு. நன்றி சொல்லும் அந்த சக்தி உன்னோட ஆசீர்வாதத்தை வேகமாக உன்னிடம் கொண்டு வரும். உன் வாழ்க்கை பாதை இனிமேல் சீராகும். உன் இதயத்தில் நீண்ட காலமாக இருந்த காயங்கள் ஆறப்போகுது. நீ உன்னை மன்னித்து பிறரை மன்னிக்க போகிறாய். அந்த ஃபகிவ்னஸ் தான் உன்னோட ஆவி சுத்தமாகும் மருந்து. நீ மன்னிக்கிற அளவுக்கு உன்னோட அதிர்ஷ்டம் திறக்கும். அதனால உன் இதயத்தில் வலியை வைக்காதே. எல்லாம் கற்றல், எல்லாம் வழி. நீ உன்னோட எதிர்காலத்தை கற்பனை செய் தங்கமே.
ஒளிமயமான வீட்டில் நீ சிரித்து கொண்டு இருக்கிறாய், உன் அருகில் உனக்கு பிடித்தவர்கள், உன் கையில் உனக்கு பிடித்த வேலை, உன் முகத்தில் நிம்மதி. அந்த காட்சி உன்னோட மனதில் இருக்கட்டும். அந்த காட்சியை யூனிவர்ஸ்க்கு அனுப்பு. அது அதை நிஜமாக்கும். நம்பு, நீ நினைப்பதை விட விரைவில் அது நிஜமாவும். இந்த உலகம் உன்னோட பிரதிபலிப்பு. நீ உன்னோட ஆற்றலை உயர்த்தினால் உலகம் உன்னோட முன் வளைந்து வரும். நீ உன்னோட நம்பிக்கையை கீழே விட்டால் எல்லாம் கடினமா தோன்றும். அதனால நம்பிக்கை உன்னோட தினசரி பிரார்த்தனை ஆகட்டும். ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் சொல்லு, இன்று என் வாழ்க்கை அதிசயமா போகுது. அந்த வார்த்தைகள் உன்னோட ஆற்றலாகி உன்னை காப்பாற்றும் கவசமாக மாறும். தங்கமே, உன்னோட ஆன்மா இந்த வாழ்க்கைக்காக கடினமா உழைச்சிருக்குது. நீ அதை மதிக்கணும். உன்னோட வாழ்க்கை சின்ன விஷயத்துக்காக அல்ல, பெரிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. நீ உன்னோட ஆற்றலை உலகத்தோட பகிரப்போறாய். உன்னோட அன்பு, உன்னோட ஒளி, உன்னோட நம்பிக்கை, இவை இன்னொரு உயிருக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீ உன்னோட வாழ்க்கையை மாற்றினால் இன்னொரு உயிரும் மாற்றப்படும். அதுதான் உன் ஆன்மாவின் பணி. நீ எதையும் பயப்பட வேண்டியதில்லை. உன்னோட குலதெய்வம் உன்னை பிடித்து நிற்குது. ஒவ்வொரு தடையையும் நீ கடந்து வரும்போது அவர்கள் உன்னை தாங்கிக் கொண்டே இருந்தார்கள். இப்போ அவர்கள் மகிழ்கிறார்கள், என் குழந்தை வெற்றி பெறப் போகிறாள் என்று. உன் வாழ்க்கை இப்போ புது ஒளியுடன் மலரும். அடுத்த சில நாட்களில் நீ காணப்போகும் மாற்றங்கள் உன்னை கண்ணீரால் நன்றி சொல்ல வைக்கும். நீ பல வருடங்களாக எதிர்பார்த்த விஷயம் திடீரென நிஜமாவதை பார்க்கப் போகிறாய். அந்த தருணத்தில் இந்த வார்த்தைகள் நினைவுக்கு வரும். என் தங்கமே, இன்னும் ஒரு மணி நேரம், உன் அதிர்ஷ்டம் திறக்கப் போகுது. நீ புரிந்து கொள்வாய், யூனிவர்ஸ் எப்போதும் உன்னோட பக்கம் இருந்தது என்று. தங்கமே, நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி பெருமைப்படு. நீ துன்பம் கடந்து வந்த வீரர். இப்போ நிம்மதியுடன் வாழும் தெய்வீக ஆன்மா. உன்னோட பெயர் ஒளியாகும், உன்னோட பாதை ஆசீர்வாதமாகும், உன்னோட வாழ்க்கை ஒரு சாட்சியமாகும். யூனிவர்ஸ் உன்னை ஆசீர்வதிக்குது. உன் குலதெய்வம் உன்னோட அருகே நின்று சொல்கிறது, எல்லாம் சரியாகி விட்டது தங்கமே. நீ சிரிச்சுக்கோ. அந்த சிரிப்பு உன்னோட வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கும் திறவுகோல். அந்த சிரிப்போட நீயே உன் உலகத்தை மாற்றப் போகிறாய். நம்பு தங்கமே, நீ இப்போ ஒளியாகி விட்டாய். உன் அதிர்ஷ்டம் திறந்து விட்டது. நீ உன் கனவை அடைய ஆரம்பிச்சுட்டாய் தங்கமே. ஒவ்வொரு நாளும் உன் ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக உயருது. சில நேரம் அது மெதுவா தோணும், ஆனா அது பெரிதா நடக்குது. நீ ஒவ்வொரு காலை எழுந்தவுடனே நன்றி சொல்லு, நான் நம்புகிறேன், யூனிவர்ஸ் எனக்காக வேலை செய்கிறது. அந்த நன்றி உன் வாழ்க்கையில் அதிசயங்களை அழைக்கும். நீ நம்பிக்கையோட நடந்தால் யூனிவர்ஸ் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். உன் முன் இருக்கும் கதவுகள் தானாக திறக்கும். நீ சிரிப்பாய், நீ அமைதியாக இருப்பாய், நீ வெற்றி பெறுவாய். அந்த நிமிடத்துக்கு இன்னும் சிறிது நேரமே. நீ இதை உணர்ந்தால் உன்னோட இதயம் சொல்கும், ஆம், இதுதான் அது. தங்கமே, இன்னும் சிறிது நிமிடங்கள் தான். யூனிவர்ஸ் உனக்காக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. உன் வாழ்க்கை ஒளியில் நனைந்துவிடும். நீ உன்னோட ஆன்மாவோட இணைந்திருக்கிறாய். அந்த இணைப்பு தான் உன்னோட சக்தி. இனிமேல் உன்னோட வாழ்வில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அர்த்தமுள்ளதாய் இருக்கும். நீ ஒளியோட வழிநடப்பாய். நீ இதை கேட்டு முடிக்கும் நேரத்திலேயே உன்னோட இதயம் புதிய அதிர்வை உணர்கிறது. அது அமைதியா ஆனா சக்தியோட இருக்குது. அது சொல்லுது, இப்போ தான் உண்மையான வாழ்க்கை தொடங்குது. நீ உன்னோட கனவை அடையுற பாதையில நடக்க ஆரம்பிச்சுட்டாய் தங்கமே. யூனிவர்ஸ் உன்னோட கையை பிடிச்சிருக்குது. இனி நீ தனியா இல்லை. உன் வாழ்க்கை ஒளியோட நிரம்பிவிடும்.